அயனா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சேரன் ரொம்ப இருக்கிறதுலே குறைஞ்ச விலையில எந்த ட்ரெஸ் இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸா ஒவ்வொன்றா பிரைஸ் டேக்கை பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப குறைஞ்சதுல இருக்கிறதுல 500 ரூபாய்க்குள்ள ஒரு சட்டையை மட்டும் சேரன் பாக்குறாரு. எனக்கு இந்த ஒரு சட்டை மட்டும் போதுங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, அப்பதான் சோழன் வந்து பாக்குறாரு. அந்த சட்டையோடைய விலை 450 ரூபா போட்டிருக்கு. என்னன்னு 450 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்திருக்கு, அப்போ ஃபேண்டெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்கவும், அதான் தீபாவளிக்கெல்லாம் எடுத்தது இருக்குல்லடா, பத்தாவதுக்கு சந்தாவுக்கும் எனக்கும் ரிசப்ஷன் சொல்லிட்டு ஒரு கோட்டெல்லாம் எடுத்தோமே, அதெல்லாம் இருக்குல்ல, எனக்கு எதுக்குடா கோட் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, அண்ணே சொன்னா கேளுனே, நல்லதா ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம், நம்ம கூட அதுக்கு காசு கொடுத்துக்கலாம், நான் கூட கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, இல்லடா எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சேரன் பேசிக்கிட்டு இருக்க. அப்போதான் மனோகர் இடையில வந்து, என்ன தம்பி 450 ரூபா இதையா எடுக்க போறீங்க, இதெல்லாம் எங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரவன் கூட கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை அசிங்கப்படுத்துற மாதிரி இங்க மனோகர் பேச சோழனுக்கு டக்குன்னு கோவம் வருது. இருந்தாலும் நிலாவுக்கா பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்காரு. பாண்டியும் பல்லவனும் பார்க்க, இதுல நம்மலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கவே கூடாது போலே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மனசுக்குள்ள நினைக்க, அப்பதான் தாசு, நீங்களாம் இந்த கடைக்கெல்லாம் முன்னப்பின வந்து கூட இருக்க மாட்டீங்களா, இந்த கடையில பரவாயில்ல போனா போது, நீங்க எடுத்துக்கங்க, 25,000னாலும் சரி 35,000னாலும் சரி, ஏதோ ஒரு கோட் சூட் எடுத்துக்கங்க, எல்லாம் நிலாக்காகத்தானே, என்ன பண்றது, எங்க நிலா விருப்பப்பட்டுட்டா அதனால எங்க அப்பா அதெல்லாம் செய்வாரு, நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமா தாசு பேச சேரனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவமானப்படுத்துறதுனால எதை வெளியே காட்டிக்கிறாம நிலாவுக்காக பொறுத்துக்கிட்டு சேரன் அமைதியா இருக்காரு. சேரனுடைய முகமே பார்த்தா வாடி போயிருது. சோழன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. டே பல்லவா நீ ட்ரெஸ் எடுறா, டே பாண்டி எடுறா பாண்டி, நம்மளே பில்லு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, என்ன மாப்பிள்ள என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இது என்ன நம்ம பில்லு கொடுத்துக்கலான்னு, நான் கொடுத்துக்கிறேன் மாப்பிள்ள, நீங்க ஒத்த பைசா செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, அப்பதான் தாசு, அப்பா நீங்க வேற, அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, என்னமோ அப்படியே கொடுத்து கிழிக்க போற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன்றாங்க, இங்க ஆளுக்கு 20,000 30,000 எடுக்க சொல்லி மொத்த பில்லு 1.5 லட்சம் ரூபா வரும், எங்க கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாசு சொல்ல, சோழனுக்கு பார்த்தா பயங்கரமான கோவருது. என்ன கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, அப்பதான் மனோகர், டே தாசு சும்மா இருடா மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்கிறாங்க, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும், எதுங்க விளையாட்டுத்தனம், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இப்ப காசு இல்லைன்ற அவமானப்படுத்தி பேசுற மாதிரியே இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்பதான் மனோகர், டே தாசு சும்மா இருடா அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, என்னப்பா நான் உண்மையா தானே சொன்னேன், வக்கத்த குடும்பத்துக்கு எதுக்குப்பா இது மேலாம் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தாசு சொல்லவும், சோழன் முறைச்சு பாக்குறாரு. டே சோழா கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, டே தாசு நீ போ நான் பாத்துக்கிறேன் போடா தாசு அப்படின்னு சொல்லி மனோகர் தாசு அனுப்பி வைக்க, தாசு பேசுற எல்லாமே மனோகர் சொல்லி கொடுத்துதான், மனோகர் சொன்னதை தான் தாஸ் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அங்கங்க விட்டு பேசவும், இங்க மனோகருக்கு ரொம்ப மனசு அப்படியே குழு குழுன்னு இருக்கு. நீங்க எடுங்க அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லிட்டு போக, அப்பதான் சேரன், டே சோழா நீ உனக்கு மட்டும் எடுத்துக்கடா, எங்க யாருக்கும் எதுவும் வேணாம், நாங்க வேணா கிளம்புறோமா, நீ வேணா எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்னன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இல்லடா எதுக்கு எங்களால உனக்கும் உன் மாமனார் குடும்பத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அவனை கிடைக்கிறானே அவன் ஒரு லூசு பையன், ஏதோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, இல்ல ஏற்கனவே இந்த ரிசப்ஷன் வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, அதுவும் இங்க நடந்ததெல்லாம் அவ பார்த்தான்னு வையேன், இந்த ரிசப்ஷன் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு நடந்துருவா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், டே வேணாண்டா பாவண்டா அந்த பொண்ணுக்கெல்லாம் எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி சேரன் சமாதானப்படுத்த, சரின்னு சும்மா ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க சரி நீலாம் எடுக்க மாட்டீங்க நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இங்க பாண்டி பல்லவன் சேரன் அப்புறம் நடேசன் எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தா ஆளுக்கு ஒரு கோட்டு, எல்லாரும் ஒரே கலர்ல போற மாதிரி ஒரு கோட் எடுத்துடுறாரு. இங்க பாருன்னு இதெல்லாம் எடுத்துட்டேன், நான் எனக்கு ஒன்று எடுத்திருக்கேன், அவங்க கூப்பிட்டாங்க, நான் தான் காசு கொடுக்க போறேன்னு சொன்னாங்க, ட்ரெஸ் எடுக்க சொன்னாங்க, நான் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வர்றத நம்ம பார்த்துக்கலாம், வாங்க எல்லாரும் போலாம். நிலா இங்க சேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த சேலையுமே பார்த்தா நிலாவுக்கு பிடிக்கவே இல்லை, ஒரே குழப்பமா இருக்கு, எது எடுக்கிறதுனே தெரியலையே. சோழன் இருந்தாவாது இது உனக்கு நல்லா இருக்கும் அது எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. சோழனும் இங்க போயிட்டாரு, சோழன் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா மனசு முழுக்க சோழனை தான் தேடுது. கரெக்டா சோழனும் வராரு. என்ன சோழன் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், எடுத்துட்டேன் நிலா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, சோழனுடைய முகமே ஒரு மாதிரியா இருக்கு. இதை நிலா கவனிச்சுறாங்க.
என்ன சோழன், ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, நீ சாரி எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, ஆனா எனக்கு எது எடுக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அப்பதான் தேனு, நிலா இந்த பிங்க் கலர் நல்லா இருக்குடி, உனக்கு சூப்பரா இருக்கும், அதுவும் பட்டு ஜரி வச்சிருக்கு, இதைத்தான் நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லி இங்க தேனு சொல்ல, மதி ஒரு பக்கம், நிலா இந்த கலர் உண்மையிலே உனக்கு நல்லா இருக்கும், இந்த சாரியை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி மதி ஒரு பக்கம் சொல்ல, அப்பதான் சோழன், இந்த கலர் நிலாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீங்க வச்சிருக்கிற பிங்க் கலர் ரொம்ப டார்க்கா இருக்கு, இது நிலாவுக்கு அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது, நிலா இரு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு சாரி எடுக்கிறாரு. அது நிலாவுக்கு பார்த்ததுமே பிடிச்சு போகுது. சோழன், இதைத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நல்லா இருக்கு சோழன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, தேனுக்கு பார்த்தா ரொம்ப அசிங்கமா போயிருது. பெத்த தாய் நான் சொல்றேன் இந்த சேலை நல்லா இருக்குன்னு, ஆனா அவ சொல்றதா உனக்கு பிடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேனுக்கு நிலா மேல பயங்கரமா கோவருது. நிலா, நான் தான் சொல்றேன்ல, இது பட்டு ஜரி வச்சது, கல்யாணத்துக்கு இந்த மாதிரி தான் எடுக்கணும், இது நல்லா இருக்கு, அப்புறம் இது 1 லட்சம் ரூபா, இந்த சாரி உனக்கு நல்லா இருக்குன்ற, இதெல்லாம் விட்டுட்டு அந்த சேலையை போய் எடுக்கிற, அது அவ்வளவா நல்லாவே இல்லடி அப்படின்னு சொல்லி தேனு சொல்ல, மா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச சேலையை வாங்கி கொடுக்க வந்தீங்களா இல்ல காஸ்ட்லியான புடவை எடுக்கணும் வந்தீங்களா, காஸ்ட்லி புடவை எடுக்கணும் நான் ஏமா வரணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, தேனாலையும் பார்த்தா எதுவுமே பேச முடியல. அப்பதான் மனோகர் தேனு விடு தேனு, நிலாக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, சோழன் எடுத்த சாரியை தான் நிலாவும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பில்லு போற இடத்துல வரையில சோழன் அமௌண்ட் பார்த்தா 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. நிலாவுக்கு பார்த்தா 1 லட்சம் ரூபாயில சேல் எடுத்திருக்காங்க. நிலாவுக்கு 1 லட்சம் ரூபாயில சேல் எடுத்திருக்காங்க. என்னப்பா, நம்ம நிலாவை விட மாப்பிள்ளை குடும்பத்துக்கு அமௌண்ட் ரொம்ப அதிகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தாசு சொல்ல, இது நிலாவு காதலே விழுந்துருது. என்னப்பா, நீங்க தானே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்கவும், ஆமாடா, அப்புறம் ஏன் அண்ணன் அவங்க குடும்பத்துக்கு அவ்வளோ காசு வந்திருக்குன்னு சொல்றாரு, இதெல்லாம் அவங்க கேட்டா தப்பா எடுத்துக்கிற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நான் உண்மையை தானே சொன்னேன், அது எப்படி, இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்காதனாலயோ இல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் போடாதனாலயா, பார்த்ததுமே இன்னும் காணாத கண்ட மாதிரி ஆளுக்கு ஒவ்வொன்னையும் 25,000 35,000 கோட்டு எடுத்திருக்காங்க. இதே இது அவங்க வீட்டுல இதெல்லாம் எடுப்பாங்களா, இன்னொருத்தங்க எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னதுனால இஷ்டத்துக்கு எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டம் தட்டி தாசு பேச, நிலாவுக்கு பார்த்தா கோவம் வந்துடுது. போதும், சும்மா நிறுத்து, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன நாங்களா வந்தோம் ரிசப்ஷன் வைங்க ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு கேட்டோம், நீங்களா வந்தீங்க ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொன்னீங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க, இப்ப அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்ததுக்கு காசு கொடுக்க போகையில இப்படி ஏதோ மட்டம் தட்டி பேசுற, போதும், இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறாந்தா உங்க ரிசப்ஷன் வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட, நிலா 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 நான் சொல்றது கேளுடா, டே தாசு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரேண்டா அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, நான் உண்மையை தானப்பா சொன்னேன், நம்ம ஸ்டேட்டஸ்னா அவங்க ஸ்டேட்டஸ் என்னப்பா, வக்கத்த பயலுகளுக்கு எதுக்குப்பா இவ்வளோ ட்ரெஸ் வாங்கன்னு ஆசை வருது அப்படின்னு சொல்லி மனோகர்கிட்டயே பார்த்தா வெளிப்படையா தாசு சொல்ல, நிலாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்பா, அண்ணன் ரொம்ப பேசுறான், சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நான் சொல்றேன்டா, நீ எதுவும் கோவப்படாதடா, இந்த ரிசப்ஷனே உனக்காகத்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் அப்படி இப்படின்னு சொல்லி நிலாவை சமாளிக்கிறாரு.